திமுக கூட எல்லா கட்சியும் போகுது. எப்ப தேமுதிக போயிருக்கு. இப்ப முன்னாள் முதல்வர், பலமுறை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் என்ன, எனக்கு அவைத்தலைவர் பதவி தான் வேணும். எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா சேர்ந்துக்குங்க. அதுக்காக தான் திமுகவோடு நெருக்கமாக இருக்கார். இப்போ ஓபிஎஸ் அதுபோல் அந்த சமூகத்து பக்கம் போகவே இல்லை. சசிகலா அந்த சமூகத்து பக்கம் போகவே இல்லை. தேர்தல் வருகிற போது சமூகத்துக்கு போனால் அந்த சமூகம் நம்புமா? என்ன பதவி கொடுத்தா தான் உள்ளே வருவேன். இதுதான் இப்போ நான் திமுக போயிடுவேன். திமுக ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கு. வருத்தப்படுறாரா? யாரியா? ஓபிஎஸ் நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் அதிமுக குடிபோர்த்தி தான் போகணும். இப்போ எப்படியா திமுக போகிறாங்களா? இல்லை 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 வெளியிலையா? இல்லை இல்லை. அதாவது சோனியா கூட்டணி உடைவதை விரும்புது, ராகுல் உடைக்கணும்னு விரும்புது. நீங்களே காந்தி வச்சுட்டு இருந்தா எப்படி? காந்தி எங்க கூட தான் இருக்கணும். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஷேர் பண்ணுங்களையா. செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கே வழியாக சோனியாவிடம் போன பிறகு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஸ்டாலினை பார்த்துருக்காரு, நான் 2 நாள் இணைய போறேன் அப்படின்னு இருக்காரு. எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது ஓபிஎஸ் சொந்த மக்களை கைவிட்டான். சொந்த கட்சியை கைவிட்டுச்சு. சொந்த கட்சி ஆபீஸ் இவரே அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய பட்டியல் வேணும்னு கத்தி கட்டப்பார ஆள் அடி ஆள் அம்பு போட்டு எதை உடைக்கிறாரு? ராயப்பட்டா அதிமுக ஆபீஸ். அது எம்ஜிஆர் இருந்த அலுவலகம், ஜெயலலிதா இருந்த அலுவலகம், இது கடப்பாறையோடு உடைக்கிறாரு. அப்போது கடப்பாறையோடு ஒரு கட்சி அலுவலகத்தை உடைக்கிற நபரை அதிமுக தொண்டை ஏற்றுக்குவானா? ஏற்றுக்கவே மாட்டான். அதிமுக காரனுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதா இருந்த இடம் அது ஒரு புனித இடம். கண்டிப்பாக கோவிலாக தான் பார்க்குறாங்க. இதை போய் நீ கத்தி கடப்பாறையோட உடைச்சினா அப்போ திமுகவிடம் இப்போ அமித்ஷா பேசினார், அப்போ சேர்ந்துக்க பேசாமல். இல்லை, அவர் சேர ரெடி தான் இருந்தார். இல்லை, அதாவது எடப்பாடி அவர் தான் சேர்க்கல. எடப்பாடி டிமாண்ட் வைக்கிறாருங்க, அதுதான் பிரச்சனை. ஓ, என்ன டிமாண்டியா? அவைத்தலைவர் கொடு, இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுங்க, எம்எல்ஏ சீட் கொடுங்க, மந்திரி ஆக்கணும், இதுதான் இந்த டிமாண்ட். ஆல்ரெடி அதானே இருந்துச்சு. அது இருந்தது. அன்னைக்கு நிலைமை வேற, இன்னைக்கு நிலைமை. நீ பலாப்பழத்தில் போய் ராமநாதத்தில் முச்சு பிஜேபிக்கு போய் சுயேட்சையானு பிஜேபிக்கு ஆதரவு அதிமுக அங்கே தோக்குது. 3ஆம் இடம் போகுது. 3ஆம் இடம். அப்போ இதெல்லாம் முக்குளத்தூர் வாக்கை பிரிச்சு இதையெல்லாம் அதிமுக எடப்பாடி பார்த்துட்ருக்காரு. தலைமை பார்க்க. அப்போ என்ன நினைக்கிறார் எடப்பாடி? உள்ளே விட்டா இவன் மீண்டும் என்ன நடக்கும்? குட்டையை கழிச்சிருவாரு. மீண்டும் ஓபிஎஸ் பிரிவு, சசிகலா பிரிவு, டிடிவி பிரிவு. அப்போ எடப்பாடிக்கு எங்கே இருக்குது பிரிவு? அதானே. ஏன்னா இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு இத்தனை வருஷம் போராடி இருக்கேன். இப்போ உள்ளே விட்டு கையெழுத்து வாங்குறதுக்கு தேடிக்கு போகணும். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பொழுது அதிமுக அறிக்கை விடணும்னா 2 பேரும் கையெழுத்து போகணும். ஆமாம். இவர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். இவர் சிலுவம்பாளையத்தில் இருப்பார். எங்கே? சேலத்தில். கையெழுத்து வாங்கிட்டு எங்கே போகணும்? தேனி மலை மேலே போகணும். அதுக்குள்ளே பிரச்சனையை முடிஞ்சு ஆப்பாயிரம். அதிமுக தொண்டை இங்கடா நம்ம கட்சி அறிக்கையை காணோம், இப்போ தேனிக்கு மலை மேலே போயிட்டுருக்கார். இந்த கூத்து நடந்தது. இப்போ எடப்பாடி அடுத்த நிமிஷம் களத்துக்கு வந்துடுறாரு. அப்போது மீண்டும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் உள்ளே விடுவதற்கு அவர் தயார் இல்லை. ஏங்க, ஆனால் டிடிவி இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ளே தானே இருக்காரு. நீங்கள் கொஞ்ச நாளில் பாருங்கள், அந்த நல்ல 4-5 வேட்பாளரை டிடிவி கொடுக்குற வேட்பாளருக்கு ஜெயிக்க வைப்பார். ஜெயிக்க வச்சு அவர் அதிமுகவில் பர்ச்சேஸ் பண்ணிடுவார். டிடிவி கடைசியில் பர்ச்சேஸ் ஆயிடுவார். இதுதான் நடக்கும். ஜெயலலிதா பணிச்சல விஜயகாந்த் ஆட்களை, அருண் பாண்டியன் உட்பட பல பேரை என்னாச்சு? பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ கிரேஸ் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அது பேர் அதானே அர்த்தம். சமீப காலமாகவே மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதிங்க அதெல்லாம் எரேஸ் பண்ணிருங்க ஐயா. இப்போலாம் பர்ச்சேஸ் தான். எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாரும் பர்ச்சேஸ் தானே பண்ணுறாங்க. பர்ச்சேஸ். இப்போ எடப்பாடி டிடிவியினுடைய ஆட்களை பர்ச்சேஸ் பண்ணிடுவார். இப்போ அதே போல தான் ஓபிஎஸ் என்ன, எனக்கு அவைத்தலைவர் பதவி தான் வேணும். எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா சேர்ந்துக்குங்க, பதவியெல்லாம் கேட்கக்கூடாது,
கட்சிக்காரனாக இருங்க, நான் பதவி அப்புறம் பின்னாடி முடிவு பண்ணுவோம். பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு கூடி முடிவு பண்ணுவோம். என்ன பதவி கொடுத்தா தான் உள்ளே வருவேன். இதுக்கு வெளியிலேருந்து டிமாண்ட் வைக்கிறார். வெளியே டிமாண்டு. எடப்பாடி அந்த டிமாண்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இதுதான் இப்போ நான் திமுக போயிடுவேன். திமுக ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கு. என்ன கணக்கு? என்ன கணக்குனா 234 தொகுதிகள்லையும் ஓபிஎஸ் ஒரு வேட்பாளரை போடணும். ஓ, டம்மியா? டம்மி வேட்பாளர். செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம். எப்படி ராமநாதபுரத்தில் 11 ஓபிஎஸ் இருந்தாங்களே அதே போல் இப்படி ஒரு திட்டத்தை சசிகலா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஓபிஎஸ்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கொடி அறிவிச்சு எல்லாம் எலெக்ஷனுக்கு மட்டும், அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அப்புறம் கட்சி காணாமல் போயிடும். கட்சியை கலைச்சிடலாமா? கட்சியை கலைச்சிடலாம். இந்த திட்டத்துக்கு ஓபிஎஸ் தயார். அதுக்காக தான் திமுகவோடு நெருக்கமாக இருக்கார். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒப்பந்தம். ஏன்னா அதிமுக தொண்டை மீண்டும் ஏமாற மாட்டான். ஒரு முறை ஏமாந்தான், தொடர்ச்சியால் ஏமாற மாட்டான். இது சமூகம் ஏமாறுமா? சமூகமும் ஏமாறாது. சமூக வாக்குகள் சிதறாதா? அப்படியா? இல்லை, அதாவது சமூகத்திட்டே போகவே இல்லையே. டிடிவியாவது கட்சி நடத்தினார் எத்தனை வருஷமா? ஒரு 2016-18 2 தேர்தல் எலெக்ஷன் நடத்தினார். தேர்போதி பாண்டியன்னு நீங்கள் காரைக்குடி தொகுதியில் ஒருத்தர் நின்று 20 தொகுதியில் நின்று 20,000 ஓட்டை பிரித்தாங்க. இங்கே ஆர்கே நகரில் 20 டோக்கன் கொடுத்து ஜெயிக்கலையா? ஆமாம். அப்போது அந்த மாதிரி சூழல் இருந்தது. இப்போ ஓபிஎஸ் அதுபோல் அந்த சமூகத்து பக்கம் போகவே இல்லை. சசிகலா அந்த சமூகத்து பக்கம் போகவே இல்லை. தேர்தல் வருகிற போது சமூகத்துக்கு போனால் அந்த சமூகம் நம்புமா? இதுதான் இப்போ இங்கே எரர். அதனால் ஓபிஎஸ் திமுகவில் இணைவதை விட இன்னொரு வருத்தப்படுறாராம். யாரையா? ஓபிஎஸ் நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் அதிமுக குடிபோர்த்தி தான் போகணும், ஒரு 100 ஆண்டு வாழட்டும், யாரும் நம்ம இல்லை. அதை இன்னைக்கு இவர் சொல்லியிருக்காரு, நம்ம செல்லூராஜ் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, நான் செத்தாவோட அதிமுக கொடியோட தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். ஆனால் இன்னைக்கு திடீர்னு திமுக பக்கம் சாயிடாரு. அதிமுக விரக்தியா? அப்படியா? இல்லைங்க, அதாவது அதிமுக கதவு திறக்கலை. அதிமுக எந்த நிபந்தனை இல்லாமல் கட்சி சேர்ந்துக்குங்கிறாங்க. எனக்கு அவைத்தலைவர் வேணும், இணை ஒருங்கிணைப்பாளர் வேணும், மந்திரி வேணும், எம்எல்ஏ வேணும்னு கேட்குறாரு எடப்பாடி. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை, கொடுக்க முடியாது. பொதுக்குழு செயற்குழு தான் அது தீர்மானிக்கணுங்கிறாரு. இப்போ இந்த எரர் தான். அதனால் அவர் அதிமுக சேருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டார். ஆனால் திமுக முக்கிய பொறுப்பு தரப்பதா சொல்கிறாங்களையா? இருக்கலாம். ஏன்னா 1/2% பிரேமலதாக்கு இவ்வளோ டிமாண்டாக இருக்குது. ஆமாம். அப்போ இது 1/4%. இதுக்கு இன்னும் கடுமையான டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதிமுக பிரிஞ்சு போன அமைச்சர்கள் இன்னைக்கு திமுக உச்சத்தில் இருக்காங்கய்யா. அந்த வரிசையில் ஓபிஎஸ் வர மாட்டாரா என்ன? இல்லை, வரலாம். ஆனால் திமுக வராது. திமுக வராது. திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் உண்டு, இல்லைன்னா திமுக அவருடைய அந்திம காலம், இறுதி காலம். ஏன்னா கருணாநிதி இருக்கிற பொழுது 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஆமாம், 85 சீட்டு. 85 சீட்டு என்னமா? ஆமாம். இந்த தேர்தலில் அது கூட வராது. பாஜக அதிமுக இணைந்ததுனால தான் திமுக வந்தது. இப்போ திமுக அதிருப்தி ஓட்டு. இப்பவும் பாஜக அதிமுக இணைந்தனையா இருக்கு. இணைந்து இருக்கு. ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் எல்லாம் இல்லை, தேமுதிக எல்லாம் போயிருக்காங்க. இருக்கு. ஆனால் இப்போ அந்த 3.5% திமுக அதிருப்தி வாக்குகள் பேலன்ஸ் பண்ணிடு. அப்படி ஒரு நிலைமை இப்போ இருக்கு. நீங்கள் பாஜக நல்ல கட்சின்னு திமுக தானே சொல்லிச்சு. எப்போ? 98 வாஜ்பாய் இருக்கும்போது வாஜ்பாயை மாமாவும் மருமகனும் கட்டி தழுவி வைத்து காப்பாற்றினதே இவங்க தானே. ஜெயலலிதா கவுத்துட்டு வருது, மீண்டும் போய் காப்பாற்றினது திமுக தானே. அதனால் பாஜக தீண்டத்தகாத கட்சிங்கிற இமேஜை உடைத்ததே திமுக தான். இப்போ இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கையா. இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு எனக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குல ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படியா திமுகவில் போகிறாங்களா? இல்லை வெளியிலையா? இல்லை. அதாவது சோனியா கூட்டணி உடைவதை விரும்பல, ராகுல் உடைக்கணும்னு விரும்புகிறார். ஏன் ராகுல் உடைக்கணும்னு விரும்புகிறாருன்னா, ராகுலுடைய யூத்து விங்கு இருக்குல்ல. ஆமாம். பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், கேசி வேணுகோபால் 3 பேரும் டெல்லியில் நடக்கிற அரசியல் அப்படியே
ராகுலுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஓ, என்னன்னு சொல்லியா? என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் சிறுபான்மை வாக்குக்காக காங்கிரஸ் ஆதரவு வேடம் போடுது திமுக. ஓ, உண்மையா இல்லை? உண்மையா இல்லை? உண்மையா இல்லை. இவர்கள் அடித்த கொள்ளையை வெள்ளையாக்குவதற்கு பாஜகவோட உறவு, ரகசிய உறவா? அப்போது 2 உறவையுமே மெயின்டைன் பண்ணுது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் போராட்டம் நடத்துகிற பொழுது அது நியூட்ரலாக இருக்கு. டிஆர் பாலு அக்மாருக்கு ஒரு கார்ப்பரேட் கப்பல் கம்பெனி முதலாளி. கப்பலை ஓட்டுவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு வேணும், ஆளுங்கட்சி ஆதரவு வேணும். ஆளுன்னா கப்பல் ஓடாது. ஆமாம், கப்பல் கவுந்துடும். ஜெகத்ரட்சக கல்லூரி நடத்துறதுக்கு பாஜக ஆதரவு வேணும், இல்லைன்னா அவர் கல்லூரி மூடப்படும். இப்படி அங்கே எல்லாமே கார்ப்பரேட் முதலாளிகள் தான். ஜெகத்ரட்சக, டிஆர் பாலு, கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன், ஒருத்தர் கூட ஏழைபாலே கிடையாது. எல்லா பல லட்சம் கோடிகள் தான் கார்ப்பரேட் முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள் தான். அப்போது இதெல்லாம் கேசி வேணுகோபால் ராகுலுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அதனால் திமுகவை கழட்டி விடலான்னு முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கே வழியாக சோனியாவிடம் போன பிறகு அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், ஒத்தி வையுங்கள். நீங்கள் 16ஆம் தேதி தமிழகம் வந்த கேசி வேணுகோபால் ரகசியமாக போய் விஜய் சந்திக்கிறார். ஓ, விஜய் சந்தித்து தற்காலிகமாக ஒத்தி வைங்க, ராகுல் கூட்டணி வைப்பதற்கு ஆர்வமாக இருக்கார் மேடம், இதை அவசரப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதனால் தற்காலிகமாக நாம் பிரிவோம், இணைகிற காலம் விரைவில் வரும். அப்படியே பாண்டிச்சேரி போய் நாராயணசாமி பார்த்து, திமுக நம்ம தான் கூட்டு பாண்டிச்சேரியில், அவசரப்பட்டு திமுக விமர்சனம் பண்ணி ஆட்சி இழந்துடாதீங்க. அங்கே நாராயணசாமிகிட்ட ஒரு அரசியல் பண்ணிவிட்டு விஜயை சந்திச்சு டெல்லி போயிட்டார். போகும்போது தனிப்பட்ட முறையில் யாரும் திமுகவை தாக்கக்கூடாது, அம்மையார் சோனியாவுடைய உத்தரவு போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? திமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்போது இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னா, நீங்கள் திருடுறீங்க பிடபிள்யூவில், ஹைவேஸில், சாராயத்தில், எல்லாத்தையும் எங்களுக்கு ஒன்றுமே வரலையா? யார் ஃபீல் பண்ணுறது? கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர். நாங்களும் பங்கு போட்டுக்கணும்ல. நானும் ஒரு எம்பியாக இருக்கேன், என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாளே. இந்த கோபம் தான் மாணிக்க தாக்கூருக்கு, கேசி வேணுகோபாலுக்கு, பிரவீன் சக்கரவர்த்திக்கு. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டியை முதலமைச்சர் ஆக்கியதற்கு நீங்கள் கேசி வேணுகோபால், மாணிக் தாகூர் கும்பலுக்கு 50 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. இவர்கள் தான் ராகுல்கிட்ட சொல்லி அவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர்கள். இங்கேருந்து ஒன்றும் வள்ளியே, அந்த எதிர்ப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. கட்சிக்காக தொண்டர்களுக்காகவா? காந்தி, நீங்களே காந்தி வச்சுட்டு இருந்தா எப்படி? காந்தி எங்கள் கூட தான் இருக்கணும். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேயா. ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இப்படி பல காந்திகள் எங்கள் கூட தான் இருக்கணும். நீங்களே காந்தியை வச்சுருக்கீங்களே. இதுதான் சண்டை. ஆமாம். இப்போ சோனியா காந்தி கூட சொல்லிட்டாங்க, சரியா, காந்தி கொடுத்தாலும் சரி கொடுக்கலான்னு சரி, நீங்கள் கூட்டணி பிரிச்சிடாதீங்க. கூட்டணி முடிவுக்கு வந்தது. இதுதான் இப்போ மதுரையில் கமலஹாசன் கட்சி தான் இப்போ இதெல்லாம் தேர்தல் கூட்டணி. கமலஹாசன் பேரில் அங்கே கூட்டம் ஏற்பாடாயிருச்சு. மூர்த்தி அனைத்து கட்சி தலைவர் மூர்த்தி ஏற்பாடு பண்ணிட்டார். யார்? கமலஹாசன் கட்சி பேரில். கமலஹாசன் ஏர்போர்ட்டில் இறங்கி எந்த பக்கம் கூட்டம் நடக்குது, எங்கே ஏப்பா சொல்லுங்க, கூட்டமே நீங்கள் தான் நடத்துறீங்க. கமலஹாசனை வைத்து அப்போ காமெடி பண்ணலையில இந்த அளவுக்கு கமலஹாசன் கட்சி மீட்டிங் அவர் தான் நடத்துகிறாரு. மதுரையில் என்ன பல லட்சம் தொண்டனாக இருக்கான் கமலஹாசனுக்கு. அதான். அப்போது இந்த மூளையே துருப்பிடிச்சு போச்சு, திமுகவுடைய மூளைகளை. பிரேமலதா 6%, ஓபிஎஸ், சசிகலா, கமலஹாசன், இவர்களை நம்பி கட்சி நடத்த வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கா. அப்படியா? உண்மை நிலைமை அப்படி தான். ஏன்னா அத்தனை பேருக்கும் விஜய் ஃபீவர் ஜுரம் வந்த பிறகு, நீங்கள் காய்ச்சல் ஒரு வாரம் படுத்திருந்தா நார்மல் நிலைமைக்கு வர்றதுக்கு எப்படி 1 வாரம் ஆகும். ஆமாம். சாப்பாடு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, குளிக்க முடியாது, சுடுதண்ணி வச்சு தான் குளிக்கணும், அந்த கதை தான். இப்போ விஜய் ஜுரம் வந்த பிறகு கமலஹாசன், பிரேமலதா,
ஓபிஎஸ் இப்படி திமுக தன்னுடைய நிலை மறந்து 1967 காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை முடித்து வைத்தவர் அண்ணாதுரை. ஆமாம். அதற்கு பிறகு காங்கிரஸ் தலையெடுக்காமல் போனது. காமராஜரை தோல்வியடைந்தார். இவ்வளவு வரலாறு உள்ள திமுக இப்போ பிரேமலதாக்களையும் ஓபிஎஸ்ஸுக்களையும் கமலன் ஹாசன்களையும் நம்பி அரசியல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது தமிழகத்தினுடைய வேதனை தான். கண்டிப்பாக தொடர்ச்சியாக பேசுவோம். மிக நன்றியா. நன்றி, வணக்கம்.